அட மாமா ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தானே, ஆஹா ஆஹா. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏன் மாமா? எதை எடுக்கலாம்? ஓகே, இதை எடுக்கலாம். ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவ போல. ஓகே, அழகா இருக்கடி லைலா. அடுத்து என்ன வைக்கலாம்? பூ இருக்குல்ல. அப்பா, மல்லிப்பூனா மல்லிப்பூதான், என்ன மனம். மல்லிகை மல்லிகை பந்தலில் அட மணக்கும் மல்லிகை பந்தலில் மயங்கி போக வந்தேன் நின்றாயோ. அப்பா, ஃபைனல் லுக் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே மாமன் கிட்ட போய் மயக்க வேண்டியதான். அடியே சிம்ரன், ஆட்டமாடி ஆடுற ஆட்டம், உன் ஆட்டத்துக்கெல்லாம் மொத்தமா முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி இன்னைக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாருடி தங்கம். மாமா மாமா. என்னது மாமாவா? யாரடி கூப்பிடுற? அட, உங்களுக்கு ரொம்ப தான் மாமா குறும்பு. என் மாமன் உங்களை கூப்பிடாம வேற யாரு நான் மாமான்னு கூப்பிட போறேன்? என்னடி பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா புதுசா இருக்கு. எப்போதுமே இருக்கிறது தான், வெளியில காட்டுறது இல்ல. அதனால நீங்களும் என் மேல கோவப்பட்டுட்டு இருக்கீங்களே மாமா. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி புதுசா இருக்கு? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. அதுக்காக எப்போதுமே வெடி சுடு சுடு சுடுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கையில என்ன வச்சிருக்க? ஐயோ, இதை மறந்துட்டேன் பாத்தீங்களா? உங்களுக்காகவே ஆசையா என் கையால செஞ்ச கேசரி மாமா, சாப்பிட்டு பாருங்க. ஏய், என்னடி பேச்சு டைப்பு சமையல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்னைக்கு நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற மாட்டியே. ஆமா, என் சிம்ரன் எங்க? அவளுக்கு சுடு தண்ணி போட சொன்னேன், போட்டியா? அதெல்லாம் அம்மா போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தாங்க, நீங்க கேசரிய சாப்பிட்டு பாருங்க. திடீர்னு வந்து கேசரி எல்லாம் கிண்டி கொடுக்கறத பார்த்தா ஒருவேளை இதுல விஷத்தை கலந்துருக்கியோ? ஐயோ மாமா, எப்போதுமே உங்களுக்கு சந்தேக புத்தி தானா? உங்களுக்காக ஆசையா ரவைய வறுத்து குங்குமப்பூவை கரைச்சு முந்திரி பருப்பை அரைச்சு உள்ளிக்க தெளிச்சு ஆசையா செஞ்சு கொண்டுட்டு வந்த ரவா கேசரி மாமா, சாப்பிட்டு பாருங்க. லைலா, அப்படி போடு கழுதையில. நம்ம உள்ளேயே நம்ம 8 அடி பாய சொன்னோம்னா அது 16 அடி பாயுதே. புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்கிற கதைய. பரவாயில்ல, லைலா குட்டி இனிமே தேடிக்கிருவா. அப்புறம் என்ன, அப்புறம் அவங்க வாழ்க்கைய அவங்க பார்க்கட்டும், நம்ம போய் நம்ம பொழப்ப பார்ப்போம். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணும்னா சாப்பிட்டு பாக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றீங்களா? என் மகளும் மருமையனும் இப்படி ஒன்னா இருந்து சந்தோஷமா பேசி சிரிக்கிறத பார்க்க எம்புட்டு அழகா இருக்கு. இந்த பேதியில ஓர கொல்லி முடுவா சிம்ரனு, அவ வந்துதானே குடும்பம் இங்க 2 போய் கிடக்கு. அடியே, இனிமே உன் ஆட்டம் இங்க பழிக்காதடியாய். அட, உங்களுக்காக ஆசையோ குங்கும பூவெல்லாம் போட்டு எவ்வளவு காஸ்ட்லியான கேசரி செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடானா என்ன சந்தேகப்படுறீங்களே? சாப்பிடுங்க மாமா, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடியே, பச்சை அம்மிக்கு என்ன கொன்றாதடி கொலகார பாவி. நீங்க சாப்பிடணும், சாப்பிடுங்க மாமா. அடைச்சாலும் பரவாயில்ல, நான் போய் தண்ணி எழுதிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டே ஆகணும். போதும் போதும் லைலா. மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னிப்பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பொண்ணு உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லம்மா கில்லவா ஒன்னு நான் சொல்லவா. தள்ளம்மா செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. நீ நிர்வாளி, என்னடி அவசரமா கிளம்பிட்ட? ஆமாட்டி மாடனே, அம்சி குந்தானிய பொண்ணு பார்க்க வராகலாம். அதான் வீட்டில் ஒன்றுமே இல்லையா, பால் பாக்கெட்டாவது வாங்கி டீ போட்டு கொடுக்கலாமேன்னு பால் வாங்க போயிட்டு இருக்கேன். நீ சூப்பர் ரீ, எங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்களுக்கே சொல்லல. என்னடி வளர்ற? அட நெசமா தாண்டி, திடுதுப்புன்னு அந்த ஜீவா பைய போன் அடிச்சுக்கிட்டு நாங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரோம், நீ ரெடியா இருந்துக்கன்றானா. என்னடி இது, லவ் பண்ற பசங்கிறது கரெக்டா தான் இருக்கும் போல. பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டும் ப்ரிப்பேர்டா வர்றது இல்லையா?
அப்படிலாம் ஒண்ணுமில்ல. அந்த பயலை எப்ப பார்த்தாலும் இந்த குட்டி சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் போல் இருக்கு. அதுலயும் என் மாமியா டார்ச்சர் டார்ச்சரா இருந்துச்சுடி. லவ் மேட்ரு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த பைய பெரிய வெட்டி வீராப்பா பேசிட்டு போச்சு. எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர்றேன், அது பண்றேன் இது பண்றோம்னு வாயிலதே இப்ப உள்ள பயலுகள்லாம். மற்றபடி செயல்ல ஒண்ணுமே இல்ல. இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு போய் என்ன பண்ண போற அப்படி இப்படின்னு அந்த கிளவி 24 மணி நேரம் ஒரே கூச்சல். அந்த தொல்லை தாங்க முடியாம அந்த புள்ள அவங்கிட்ட தொல்லை. அதோட தான் அந்த பைய வாட்டுக்கு கூட்டிக்கிட்டு கிளம்பி வந்துட்டான் போல. சூப்பர். எது எப்படியோ ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருந்த அம்சா கல்யாணம் நடக்க போகுது. அது வேற சந்தோஷம் தானே. ஆமா ஆமாட்டி மாடனே, இந்த புள்ள கல்யாணம் எப்படி நடக்குமோ என்னமோன்னு ரொம்ப பயந்து போய்கிட்டு இருந்தேன். அப்பாடான்னு இப்ப தாண்டி நிம்மதியா இருக்கு. சரி சரி, சீக்கிரம் போய் பாலை வாங்கிட்டு வந்து டீயை போட்டு வை. மாப்பிள்ளை வீட்டுல வந்திருக்க போறாங்க. ஓகே ரைட்டு, அப்ப நான் கிளம்புறேன், பாத்துக்க பாய். ஏய், மாப்பிள்ளை வீட்டுல கிளம்புனோடனே ஒரு கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. அது எப்படி சொல்லாம இருப்பான், அதெல்லாம் சொல்லிடுவோம். சரி சரி, கிளம்பு. அம்சா வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே மனசு ஏதோ கூட பிறந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தது மாதிரி சந்தோஷமா இருக்கு. அவ எப்பவும் நிறைவான வாழ்க்கையோட சந்தோஷமா இருக்கணும். அம்சா, எட்டி அம்சா. அத்தை, அடியே ரூமுக்குள்ள கடந்த ஒரு சேரை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சோபாக்கெல்லாம் ஒரு கவரை போட்டு விடுவோமா? எத்தனை பேர் வராங்களாம்? யார்கிட்டயாவது போய் கூட 2 சேர் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் அவ்வளோலாம் ஒண்ணு வேண்டாம். நிறைய பேரெல்லாம் கண்டிப்பா வரமாட்டாங்க. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? வந்தவங்கள கீழே உட்காருங்கன்னா சொல்றது. ஐயோ, கூட ஒரு சேர் கூட வாங்கி போடலையே நான் கூறத்தவ. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. லேடிஸ் எல்லாம் வர்றாங்கன்னா பாயை விரிச்சு போட்டா கூட உட்காந்துப்பாங்க. ஆம்பளைங்க மட்டும் சோஃபால சேர்ல இருக்கட்டும். அப்படியா? சரி, பொம்பளையாளுக்கு அப்ப கீழே உட்காந்துக்கிறட்டேன். நான் போய் ஒரு பாய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, நேத்தே சொல்லியிருந்த அந்த பாய் வரட்டையெல்லாம் அலசி போட்டிருப்பனே. ஈரடி நேரத்துல என்னவும் வாட வந்தாலும் வருமோ? தீபாவளிக்கு தானத்தை எல்லாமே அலசி போட்டோம். அதெல்லாம் ஒன்றும் வராது. நீங்க எடுத்துட்டு வந்து பாயை மட்டும் விரிச்சு போடுங்க. சரிம்மா சரிம்மா. அப்ப இந்த சேரை வாங்கி அங்கிட்டு போடு. நொக்கா கறி காப்பி ஓட்டுட்டால என்ன? நல்ல நிறைய இஞ்சியை தட்டி போட சொல்ல முட்டி. அப்பத்தான் நல்லா வாசனையா இருக்கேன். அத்தை, அக்கா இன்னும் பால் வாங்கிட்டு வரவே இல்லை. என்னது? பால் வாங்க போனவ இன்னும் வரவே இல்லையா? அடியே, பால் வாங்க போறாளா இல்ல மாட்டை பத்திட்டு வர போறாளாம்டி? கல்யாணத்துக்கு வர சொன்னா வளகாப்புக்கத்தே வந்து நிப்பா ஓல்றிக்கேவ. வந்துருவாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னத்த வாராளோ என்ன செய்யறாளோ போ. பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லையே. சரி, அந்த சேரை எங்கிட்டு வச்சுட்டு ஒரு நல்ல சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு வா. சும்மா இப்படி இந்த சுடிதாரை போட்டுக்கிட்டே நிக்காத. சரிங்க. ஓடு ஓடு. எத்தனை பேரு வராங்கன்னு தெரியலையே. கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. அருக்கு, எத்தனை நாளைக்கு அருக்கு போன்லயே பேசிட்டு இருக்கிறது? கொஞ்சமாவது வெளியில வரலாம்ல. எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்டுல விட மாட்டேங்கிறாங்களே. ஏங்க, எந்த வீட்டுல நான் போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரோம்னு சொன்னா பொண்ணை விடுவாங்க? அட, நம்மளா தாங்க ஏதாவது ஒரு பிட்ட போட்டுட்டு கிளம்பி வரணும். என்ன நீங்க இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க? ஐயோ, என்ன நீங்க பொய்யெல்லாம் சொல்றீங்க? எனக்கு பொய் சொல்லவே தெரியாது. அட 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 அட, புள்ளைய வளர்த்தா இப்படி அல்லவா வளர்க்கணும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலைங்கிறது மாதிரி என் அருக்காணியை இப்படி அம்சமா வளர்த்துருக்காங்களே. ஹலோ, எனக்கு ஒன்றும் கேட்கல. ஹலோ. ஒண்ணுமில்லங்க அருக்கு. இந்த பாவாடை எவ்வளவு கொடுத்து வச்சவன்னு எனக்கு நானே பாராட்டி கொடுத்துக்கிட்டேன். ஓ, அப்படிங்களா? அட 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 அட, என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு! அப்படியே சில்லறைய கொட்டி செதற விட்டது மாதிரி சிரிக்கிறாளே. இந்த சிரிப்பை பார்க்க நான் பக்கத்துல இல்லையே அருக்கு, பக்கத்துல இல்லையே. ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணத்தை பத்தி நான் என்னென்னவோ நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது? அதான் எதுவுமே பண்ண முடியாத பாவி ஆயிட்டனே. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அட ஆமா இருக்கு. ஏதோ உங்களை பொண்ணு பார்த்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உங்க வீட்டுல தான் 6 மாசம் டைம் கேட்டுட்டாங்களே. என்னங்க பண்றது? பசங்க நீங்க வந்து தாலி கட்டினா மட்டும் போதும். ஆனா பொண்ணுங்க வீட்டுல அப்படி இல்லைல்ல. சீராட்டு நகைங்க புடவைங்கன்னு எவ்வளோ சீர்வரிசை வைக்க வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் தானே? அதுவும் சரிதான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம இந்த கிடைச்ச 6 மாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி உங்களை நானும் என்ன நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணலாம். நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க.
அட என்னங்க எல்லாரும் இதையே சொல்றீங்க? எங்க ஊரு அக்காங்களும் சொல்லுவாங்க, பாவாடை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியாது, விடிய விடிய இவன் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஓஹோ, அருக்கானே கேட்டியா? அருக்கானே என்னம்மா? இதோ உங்க அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு வந்து கேட்டுட்டு போங்க. வா. வரேம்மா. யாருங்க அது நல்லா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது? ஐயோ, கூப்பிட்டது எங்க அம்மா, உங்களோட வருங்கால அத்தை. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அருக்கு அருக்கு அருக்கு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க அருக்கு. இப்ப என்ன அவசரம்? அம்மா தானே, அப்புறம் போய் பாத்துக்கலாம், விடுங்க, வீட்ல தானே இருக்க போறாங்க. ஐயோ, அம்மா அப்பா கூப்பிட்டா உடனே போய் என்னன்னு கேட்கணும். அட இந்த புள்ளைய பாரு, நான் ஆட்டோ சவாரி 1000 ரூபாயை விட்டுப்புட்டே வந்து மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து போன் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த புள்ள பக்கத்து ரூம்ல இருந்துகிட்டு அம்மா கூப்பிடுறதுக்கு இப்படி ஓடுறா. சை, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல, அந்த வேதனை யாருக்கு தான் இல்ல. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா. என்ன சொல்லுவேன், என்னுள்ளம் தாங்கல, மெத்த வாங்குனே தூக்கத்தை வாங்கல. ஏலே பாவாட, அவசர வேலையா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கையில் இருக்கிற பால் பாக்கெட்டை உடச்சு வாயில ஊத்தி இன்னைக்கே சங்கூதிட்டு போயிருப்பேன். கொய்யால அந்த ஆண்ட்ரியா பிள்ளைய கலட்டி விட்டுவிட்டு அருக்காணிக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க உட்காந்துக்கிட்டு மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலையோ? ஏக்கா, நெடுவாளி அக்கா. என்ன புது மாப்பிள்ள, பகுமானமா படுத்துக்கிட்டு பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? அட ஏக்கா கேக்குற, அதான் கல்யாணத்தை என்ன 6 மாசத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்களே, அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஏலே, 6 மாசம் தானடா, ஏதோ 6 வருஷம் கழிச்சு கல்யாணம் வைக்க போறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கழுத 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டியா? என்னக்கா இப்படி சொல்லிவிட்ட? இப்பவே வயசு 35 36ன்னு ஊருக்குள்ள கிழட்டு பையில பேசுறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற இன்னும் 6 மாசம்னா அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்லக்கா. அதான் பொண்ணையே கரெக்ட் பண்ணிட்டியடா, அப்புறம் ஏன்டா பாவாட பயப்படுற? 6 மாசம் இல்ல 60 வயசானாலும் அந்த அருக்காணி உனக்கு தாண்டா. அப்படிங்கிற அந்த புள்ள பேச்சு மாறிடாதுல்ல. இப்பவே அம்மா கூப்பிடுறா அப்பா கூப்பிடுறாருன்னு ஆனா ஊனா ஓடி போயிடுறாக்கா. 5 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ டவுட்டா தாக்கா இருக்கு, இந்த அருக்காணியே அந்த ஆண்ட்ரியா மாதிரி அகேலா ஓடிடுவாளோன்னு பயமா இருக்குக்கா. பாவாட, காதலிக்கிறவன் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க போற நீ கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கலாமாடா பாவாட? அட நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை, நீ நம்பிக்கையோட இரு. அந்த அருக்காணி உனக்குத்தேன், அதான் அக்கா சொல்றேன்ல. சரிக்கா சரிக்கா, ஏதோ நீ சொல்றியேன்னு நானும் நம்புறேன். சரி சரி, என்ன சவாரிக்கெல்லாம் போகலையா? இப்படி ஆலமரத்தடியில உட்காந்துட்ட? இல்லக்கா, அந்த பிள்ளையே எப்பவாவது ஒரு தடவை தான் வந்து 5 நிமிஷம் மூஞ்சியை காட்டிட்டு போகுது. அந்த நேரத்துலயும் நம்ம போய் சவாரி ஓட்டிக்கிட்டு இருந்தா நல்லா தெரியாதுல்ல. அதான் அந்த பிள்ளை ஃபோன் பண்ற நேரம் மட்டும் ஆட்டோ சவாரி எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஃப்ரீயா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்படி போடு அப்படி போடு. அப்ப முழுசா காதல் மன்னனா மாறிட்டோம்னு சொல்லு. முழுசாலாம் சொல்ல முடியாது, ஏதோ ஓரளவுக்கு சொல்லலாம். இதுக்கு மேல ஒரு பொண்ணை எப்படிரா விரும்புறது பாவாட? பட்டுப்புடவை என்ன, வளையல் என்ன, பாசி என்ன, நெகப்பாலிஸ் என்னன்னு எல்லாத்தையும் கலர் கலரா மேட்சுக்கு மேட்சா வாங்கி வச்சு தீபாவளிக்கு அனுப்பி விட்டுருக்க. அப்புறம் அப்படி இப்படின்னு இடையில கிஃப்ட்டுகள்லாம் வாங்கி கொடுத்து வேற கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி தாண்டா லவ் பண்ணனு. உன்னைய மாதிரி லவ் பண்ணலைனா வேற எப்படிரா லவ் பண்றது? எங்கக்கா, பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே சப்புன்னு கிடக்கு. அதுக்கப்புறம் பூ வைக்க போனேன், நிச்சயம் பண்ண போறேன்னு எதுக்காவது உனக்கு இடையில போய் பார்த்தா தானே கிளுகிளுப்பா இருக்கும். என் வீட்டுக்காரங்க என்னடானா கல்யாணத்து வரைக்கும் அந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாதுன்றாங்க. பொண்ணு வீட்டுல என்னன்னா நீ மாப்பிள்ள கூட பேசவே கூடாதுன்றாங்க. என்னமோ போக்க, எப்படியோ போய்கிட்டு இருக்கு பொழப்பு. ஐயோ ஐயோ, என்னக்கா எக்கோ, என்னக்காச்சு? ஏழை கோணப்பைய பாவாட, என் அத்தை கிழவி அம்சாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு பால் வாங்கிட்டு சொல்லிச்சு. ஓ முகரக்கட்டையை பார்த்துட்டு இங்கனையே 3/4 மணி நேரம் போயிருச்சு. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு டீ. நீ எங்கிட்ட மாப்பிள்ளைக்கு டீ போட்டு கொடுக்கறது? இந்த பாலை உன் மாமியா உனக்கு தாண்டி ஊத்த போகுது. கிளம்பு கிளம்பு. கிறுக்கு பயலே, உன்னை பார்த்ததுனால தாண்டா வந்த வேணா இது. நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போனனாலும் இன்னியாரும் போயிருப்பேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தவனுக்கு அதுவா வந்து எசப்பாட்டு பாடிவிட்டு நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம்ட்டு போகுதுவாரு. இதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார்? என்ன இந்த ஜீவா பைய கார் மாதிரி போகுது? இதுகெல்லாம் வெளியில நிக்குதுங்க. அத்தை கிழவி, பால் வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்க மாப்பிள்ளை வீட்டாளுகளுக்கு போய் டீ போட்டு கொடுப்போம்.
எந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு? ஓ மாப்பிள்ளை வீட்டுக்கா? அட என்ன அத்தைக்கிழவி குசும்பு பண்றியே? என்னை எத்தனை பொண்ணு பார்த்துட்டு வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைய பெற்று உங்க கையில கொடுத்துட்டேனே. ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு. நம்ம அம்சி குந்தானிக்கு மாப்பிள்ளை வருவாங்கல்ல, அவங்களுக்கு டீ போடுறதுக்கு பால். அடியே, நீ எல்லாம் என்ன செம்மத்துல தாண்டி ஆண்டவே உன்னைய மண்ணெடுத்து படைச்சேன். இதுக்கு மேல உன்னை எப்படி திட்டுறதுன்னு எனக்கு தெரியலடி. திட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லடி. ஊர்ல உள்ள அனைத்து வார்த்தையும் போட்டு திட்டி பார்த்துட்டேன். அசிங்கம்னா என்னன்னே தெரியாதாடி உனக்கு? ஏன் அத்தைக்கிழவி இப்படிலாம் பேசுறிய? இப்ப பேசிக்கிட்டு இருக்க திட்டுறதுக்கு டைமா? வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, போய் டீயை போடுவோம். அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் நிஜமிதுதான் உலகினிலே. என்னடி அம்சி சொல்ற? இப்ப போன காரு அப்ப ஜீவாவோட காரு தான்க்கா. வந்துட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. அடியே, உன்னை சிங்காரிச்சு மூக்கறுத்தது மாதிரி அறுத்துட்ட. அவளை நிக்க வச்சு அக்கா கிக்கான்னு பேசிக்கிட்டு இருக்க. பேசாம வாடி உள்ள. இவட்டையெல்லாம் என்ன பேச்சு? கிழவி, நான் இல்லாம எப்படி பொண்ணு பார்த்துட்டு அவங்க போகலாம்? நான் தான் பால் வாங்க போயிருக்கேன்ல, பால் வாங்கிட்டு வந்துருவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லி இருக்க வைக்க வேண்டியதானே? போட்டு நேரம் முடி. நீ கொடுக்குற அரை ரோட்டா காப்பிக்கு அவங்க 6 மணி நேரம் உட்காந்துருந்து காத்துக்கிட்டு காப்பி குடிக்கணுமா? அப்புறம் பொண்ணு வேணும்னா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்காக பொண்ணோட அக்கானா நான் வந்து பார்த்து பேசி முடிக்கிறது இல்லையா? அவங்க வாட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு போனா என்ன அர்த்தம்? அக்காவா அக்கா? உன் கூட பிறந்தவளா இருந்தா இப்படி போய் ஊருக்காடு சுத்திட்டு கடைசி கட்டி வருவேன்டி. 1000 இருந்தாலும் அமுசா அடுத்தவ வயித்துல பிறந்தவ தானே. அதனாலதான் இப்படி மெத்த மிதக்க தெரியுற. ஏன் அத்தைக்கிழவி இப்படிலாம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறிய? அம்சி குந்தானிய நான் அப்படியா நினைக்கிறேன்? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பாக்குறேன். அப்படி பாக்குறவளா இருந்தா ஒரு பால் வாங்க சொன்னதுக்கு 10 மணி நேரமா சுத்திக்கிட்டா வருவ. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து பேசி அடிச்சு இருந்து பார்த்துட்டே போயிட்டாங்க. அதெல்லாம் இருந்து கவனிக்கணும், நம்ம முன்னாடி நின்று செய்யணுமேனு பொறுப்போட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டேன். உனக்கெல்லாம் எப்ப தாண்டி பொறுப்பு வரும்? நீ எல்லாம் எப்ப தாண்டி திருந்த போற? ஆரியத்தை கிழவி, போகிற வழியில் இந்த மாடனு புள்ள, அப்புறம் அங்கிட்ட அன்னைக்கு லீக்கா என்னடி இப்படி போகிறேன்னு, அப்புறம் வர்ற வழியில் இந்த பாவாடை, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கா பதில் சொல்லிக்கிட்டு வந்தேன்னா அதான் நேரம் ஆயிடுச்சு. அடி அம்சா, உள்ள வாடி. சரிங்க. அம்சி குந்தானி, நீனே இன்னும் புரிஞ்சுக்கல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அக்கா. சாரிடி அம்சா, நான் வேணும்னு பண்ணலடி. ஐயோ பரவாயில்லக்கா, நம்ம ஜீவா தானே. அவன் என்ன உங்களை பார்க்கறது புதுசா என்ன? அவன் தான் ஆல்ரெடி வந்திருக்கான்ல. இல்லடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. காப்பி கூட போட்டு குடிக்காம ஒரே அசிங்கமா போயிருக்கும்ல. இல்லக்கா, நீங்க வர்றதுக்கு லேட்டா ஒன்று தெரிஞ்சு கிச்சாவை அனுப்பி அத்தை பாலெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. நாங்க டீ போட்டெல்லாம் குடுத்துட்டோம்க்கா. அத்தை சும்மா உங்களை வம்பிழுத்துட்டு போறாங்க. நிஜமா வாடி, இந்த கிழவிக்கு திமுற பத்தியா? என் மேல நம்பிக்கை இல்லாம அந்த சின்ன பையிட்ட பால் வாங்க சொல்லியிருக்கு. அக்கா, அவன்கிட்ட வாங்க சொன்னதுனால டீயாவது போட்டு கொடுத்தோம். உங்களை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன கெதி ஆயிருக்கும். சரி சரி, விடு விடு. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு ஆளுக்கு எத்தனை பேரடி வந்தாங்க? என்னெல்லாம் பேசுனாங்க? என்ன கிழவிக்கு மாப்பிள்ளை வீட்டை பிடிச்சிருச்சா? என்னடி அம்சி, மூஞ்சி சுருங்கி போயிருச்சு. உன் மாமியா பெரிய ராப்காடாச்சே. அந்த பொம்பளைய எப்படி இழுத்துட்டு வந்தியா அந்த பைய? அவங்கெல்லாம் வரலக்கா, ஜீவாவும் அவங்க அப்பா மட்டும்தான் வந்தாங்க. என்னடி சொல்ற? நீ தான் மாப்பிள்ளை வீட்டாளுக்கு வர்றாங்கன்னு சொன்ன. அப்ப கார்ல எல்லாம் வந்துட்டு போகவும் நான் நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா வரும்போது தான் தெரியுது அவங்க அப்பா மட்டும்தான் வந்தாங்கன்னு. ஏன், அவங்க அப்பா வந்திருக்காரு, அவங்க அம்மா வர்றதுக்கு என்ன? அப்ப என்ன தாண்டி நடந்துச்சு? சொல்றேன்க்கா. என்னப்போ பொண்ணு வாக்க வர்றவங்க குடும்பத்தோட வருவாங்கன்னு பேரு. நீங்க அப்பாவும் பிள்ளையும் மட்டும் வந்திருக்கீங்க. மனசுக்கு எதுவும் சரியா படலையே. அக்கா, ஜீவாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அதனாலதான் வர முடியல. நீங்க என்னத்தையும் நினைச்சுக்கிறாதிய? உடம்பு சரியில்லைன்னா அவசரமா எதுக்கு நீங்க வரணும்? அவங்க உடம்ப கவனிச்சுக்கிட்டு இன்னொரு நாளைக்கு கூட வரலாம்ல. பொண்ணு வாக்குறது ஒண்ணு அம்புட்டு முக்கியமானது இல்லையப்பா. அவங்க உடம்பு தானே முக்கியம். இல்ல பாட்டிமா, இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. நீங்களும் நம்பிக்கை இல்லாம பேசுனீங்கல்ல, அதனாலதான் அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா பொம்பளை ஆளுக்கு வராத ஒரு விசேஷம் எப்படி? எனக்கு ஒன்றும் சரிபடலையப்பா. அக்கா, நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறேன். இதுல ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டிக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் விருப்பம் இல்ல, அதனால அவ வரமாட்டோம்னு சொல்லிட்டா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம். நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். என் வீட்டு பிள்ளையா நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்.
ஏப்பு நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கே இது தெரிய வேணாமா? இது சரியா வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? பாட்டிமா இப்ப ஏதோ ஒரு கோவத்துல அம்மா அப்படி பேசுறாங்க, மத்தபடி போக போக சரி பண்ணிடலாம் பாட்டிமா. இல்லப்பா, பொண்ணு வாக்க வராகன்னு அமுசா சொல்லவும் நான் அம்புட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கிற மாட்டேங்குதியா? அக்கா நாங்க தான் முழு சம்மதத்தை சொல்லிட்டோமே. அதுலயும் அம்சா மாதிரி ஒரு குணமனமான பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க தானே கொடுத்து வச்சிருக்கனே. அவளுக்கு அருமை தெரியல, ஏதோ விரண்டாவே தான் பேசிக்கிட்டு இருக்கா. போக போக சரியா போயிடும். சரிப்பா, பொண்ணு வாக்க வர்றதுக்கு மட்டும்தான் உங்க பொண்டாட்டி வரமாட்டாங்களா, இல்ல நாளைக்கு நிச்சயம் பண்றதுக்கு கல்யாணத்துக்கும் உங்க பொண்டாட்டி வரமாட்டாங்களா? அதையும் தெளிவா சொல்லிருங்க. அப்பதானே நாங்களே என்ன ஏதுன்னு எங்க பக்கம் யோசிக்க முடியும். அத்தை முசா, என்னமோ நினைச்சுக்கிறாதம்டி. நீ சந்தோஷமா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்கன்னு சொன்னேன். ஆனா நான் என்னமோ சொந்த வந்தத்தோட ஒத்துமையா ஒன்னா வந்து பொண்ணு கேட்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி ஒண்டியா வந்து கேட்பாங்கன்னு இந்த அத்தை நினைச்சு கூட பார்க்கலடி. அப்ப நீங்க உங்களுக்கு சம்மதம்னு சொல்றீங்க, இந்த பையன் நான் கட்டிக்கிறோம்னு சொல்லுது. ஆனா காலம் பூரா வாழ போறது இவங்க 2 பேருமா இருந்தாலும் ஒரே வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிட்டு அதிக நேரம் வீட்டுக்குள்ள ஒலாத்திக்கிட்டு திரிகிறது மாமியாலும் மருமகளும் தானே. அவங்க 2 பேருக்குமே பிடிச்சுக்கறலைனா இவ வாழ்க்கை எப்படிப்பா நிம்மதியா இருக்கேன்? பிறந்த உடனேயே தாயை இழந்த என் அமுசாவுக்கு தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த என் பிள்ளைக்கு மாமியாலாம் வரப்போறவுக எல்லாவுமா இருந்து அவளுக்கு எல்லா நல்லது கெட்டதையும் எடுத்து செய்வாங்கன்னு நினைச்சேன். இப்படி பொண்ணு வாக்க வர்றதுக்கே ஒதுங்கி நிப்பாகன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பு. அக்கா உங்க பதட்டம் உங்க பயம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என் பொண்டாட்டி தம்பி குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டா. தம்பி மகளத்தையும் கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. திடீர்னு இந்த பையன் வந்து நான் இவளைத்தான் கட்டுவேன், இவதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கூட பிறந்த உறவு முறிஞ்சிருமோ, தாய் வீட்டு சொந்தமே இல்லாம போயிருமோன்னு மன கவலைப்பட்டு போயிருக்கா. அதனால மட்டும்தான் வராம இருக்காளே தவிர மற்றபடி அம்சா மாதிரி ஒரு அம்சமான பொண்ணை யாருக்குக்கா பிடிக்காம போக? உங்க பிள்ளைக்காக நீங்க தானப்போ உங்க பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சும்மா தம்பி உள்ளக்கு வாக்கு கொடுத்துட்டோமேனா அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தா வாழ போறது இந்த பையன்ல. அவங்க மனசுக்கு பிடிச்சது மாதிரி தானே நம்ம பண்ணி வைக்க முடியும். கண்டிப்பா நான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறக்கா. ஒத்த பிள்ளைய வச்சிருக்கான், அவன் சந்தோஷத்தை காட்டி எங்களுக்கு வேற என்ன பெருசு? என்னவோ தம்பி, குமர வீட்டுல ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற முடியாது. உங்க பொண்டாட்டிட்ட சொல்லி காலகாலத்துல வந்து நல்ல செய்தியை சொல்லுங்க. தேதியை குறிச்சு கல்யாணத்தை நடத்துற வேலையை பார்ப்போம். குமர எத்தனை நாளைக்கு கட்டி காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது? கண்டிப்பா கண்டிப்பாக்கா. அம்மா அன்னைக்கே எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நான் முறைப்படி பொண்ணு கேட்குறேன்னு என் வாயால் நான் சொல்லிட்டு போனேன். அது நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அப்பாவை மட்டுமாவது கூட்டிகிட்டு வந்தேன். கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குமா. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, நல்லதை தள்ளி போடாம காலகாலத்துல செஞ்சா நல்லா இருக்கும். அக்கா நான் ஒத்த வார்த்தையில சொல்லிடுறேன், என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் அம்சாதான் என் வீட்டு மருமக. அதை நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். என் மயனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கவும் மாட்டேன். அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறவும் மாட்டேன். அவன் விருப்பப்பட்டு அவன் வாழ்க்கையில கேட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த அம்சாவை எனக்கு கட்டி கொடுங்கன்னு மட்டும்தான். அதை கூட நான் செய்யலைனா ஒரு நல்ல அப்பான்ங்கிறதுக்கு என்னம்மா அடையாளம்? எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா? பெரிய மனுஷன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன்ப்பு. காலகாலத்துல உங்க வீட்டு மருமகளை முறைப்படி வந்து கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு நீங்க எப்படி எதிர்பார்க்காத நேரத்துல நாங்க பொண்ணு பார்க்க வந்தோமோ அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்துல அம்சாவோட கல்யாண செய்தியவும் கொண்டுட்டு வருவோம். நீங்க எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. அம்சாவை நல்லபடியா பாத்துக்கிறங்க. என் வீட்டு மருமகளை, என் வீட்டு மகாலட்சுமிய உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன். அடி பாதையில தாவியோடுறேன். ஏய் சூப்பர் எம்சி குந்தாணி. அப்போ உன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லு. கொஞ்சம் அப்படிதான். அட அதான் உன் மாமனாரே வலிக்கு வந்துட்டாரே, அப்புறம் என்னடி? அதெல்லாம் உன் மாமியாவை மாமனார் பார்த்துக்குருவாரு, நீ ஃப்ரீயா விடு. அந்த நம்பிக்கையில தான்க்கா நானும் இருக்கேன். சரிவா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வருவாங்கன்னா 1/2 லிட்டர் வாங்காம 1 லிட்டர் பால் வேற வாங்கிட்டு வந்துட்டேன். இம்புட்டு பாலை வச்சு நான் என்ன செய்யறது? வா, கிண்டி அடிச்சு சர்க்கரையை போட்டு பால்கோவா செஞ்சு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இன்னைக்கு டேவை செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். ஓகேக்கா, ஆனா பாலை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பால்கோவா செஞ்சு தரேன். நீங்க செய்யறேன்னு பாலை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுவீங்க.
அடிங்க ஆளப்பாரு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்க. அத்தா எவா அவ சிம்ரன் வா சிம்ரன். அத்தா என்னோட வைரக்கல் பதிச்ச டாலர் செயினை காணோம் அத்தா. சிம்ரன் என்ன சிம்ரன் சொல்ற? ஆமா அத்தா, சோப்பு நுரையெல்லாம் பட்டு வைரக்கல்லு மங்கிருமோங்கிறதுனால நான் வெளியிலேயே கழட்டி வச்சுட்டு உள்ள போய் குளிச்சேன். வெளியே வந்து பாக்குறேன் என்னோட வைரக்கல் பதிச்ச டாலர் செயினை காணோம். அதானே பார்த்தேன், என்னடா பாம்பு பம்முதேன்னு பார்த்தேன். இப்பத்தானே புரியுது. அடியே லைலா, என் சிம்ரனோட செயின் எங்கடி? என்னையா என்கிட்ட கேக்குற? என்னடி பம்முற? என் சிம்ரனோட வைர நெக்லஸ திருடுறதுக்காகத்தானே இப்படி கேசரியெல்லாம் கொடுத்து என்கிட்ட நாடகம் மாட்டி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச. கொக்கி அப்படியே ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்க. ஒழுங்கு மரியாதையா சிம்ரனோட வைர நெக்லஸ கொடுத்துரு. அப்ப மரியாதை கெட்டு போகாம யார் மேல கை வச்சு யார் மேல திருட்டு பழிய தூக்கி போடுறிய? உங்க மகளுக்கு அந்த பழக்கம் இல்லையான்னு? மனசா தங்கச்சி கல்யாணத்துல அந்த சின்ன பிள்ளை கழுத்துல நடக்கிற நகையை கலட்டி போட்டு சிங்கார மேல பழிய தூக்கி போட்டவ தானே உங்க மக. ஏதோ யோக்கிய மாதிரி பேசுறியா? அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால்